Hi friends, welcome to my channel. In this video, we are going to see one of the most common SQL interview question. How to find nth highest salary. இந்த கொஷின் இன்டர்வியூல நிறைய ரிப்பீட் ஆகும். இதை நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல சால்வ் பண்ணலாம். இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எம்ப்ளாயிஸ் டேபிள் கிரியேட் பண்ணி சாம்பிள் டேட்டா இன்சர்ட் பண்ணுவோம். இங்க நான் எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி 8 பேரோட சேலரி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். மெத்தட் 1 மேக்ஸ் வித் சப்கொரி. மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண எம்ப்ளாயிஸ் டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இதில் நம்ம 8 எம்ப்ளாயிஸ் ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூவர் டைரக்டா nth ஹையஸ்ட் சேலரி டாப் nth ஹையஸ்ட் சேலரி எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க டைரக்டா மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறதுன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இந்த இடத்துல மேக்ஸ் salary from employees அப்படின்றத கொரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு டாப் nth ஹையஸ்ட் சேலரி கிடைச்சிடும். இப்போ நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸ் வித் சப்கொரி யூஸ் பண்ணி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். where salary less than இங்க நான் சப்கொரி யூஸ் பண்ண போறேன். select max salary from employees. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல மேக்ஸ் சேலரி எடுத்துட்டு அது கீழே இருக்க சேலரியில மேக்ஸிமம் எடுத்தா நம்மளுக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கிடைச்சிடும். இப்போ நம்ம மேக்ஸ் சேலரிக்கு கீழே இருக்க சேலரிஸை எடுக்கிறோம். இப்போ மேக்ஸ் சேலரி 80,000க்கு கீழே இருக்க ரிமைனிங் ரெக்கார்ட்ஸ் இங்கே எல்லாமே கிடைச்சிருச்சு. இதில் இப்போ செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கணும். அப்போ நம்ம இதில் மேக்ஸ் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கிடைச்சிடும். செலக்ட் மேக்ஸ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இதில் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 75,000. இப்போ இந்த கொரி நான் செலக்ட் பண்ணோம்னாக்கா இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கிடைச்சிடும். நெக்ஸ்ட் மெத்தட் 2 டாப் வித் சப்கொரி. டாப் கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். SQL சர்வரில் டாப் கீவேர்டு யூஸ் பண்ணி ஈஸியாக nth ஹையஸ்ட் சேலரி எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். செலக்ட் டிஸ்டன்ஸ் ஷீட் டாப் டு salary from employees order by salary descending. இப்போ நான் சப்கொரி எழுதிட்டேன். as result. இப்போ நம்ம salary செலக்ட் பண்ணிப்போம். select salary from result order by salary ascending. இங்க நான் டாப் 2 எடுத்திருக்கேன். அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. இப்போ இந்த கொரி நான் செலக்ட் பண்ணோம்னாக்கா இப்போ நம்ம டாப் 2 எடுத்திருக்கோம். இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி. இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ 75,000. அப்போ இங்கே செலக்டில் டாப் 1 சேலரி ஃப்ரம் போட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு செகண்டாக இருக்க ஹையஸ்ட் சேலரி ஈஸியாக கிடைச்சிடும் 75,000.
நெக்ஸ்ட் மெத்தட் 3 காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் வித் டென்ஸ் ரேங்க். சிடி வச்சு எப்படி நம்ம வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ சிடி வித் டென்ஸ் ரேங்க் வச்சு எப்படி கொரி எழுதுறது, எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் சப் கொரி எழுதிக்கிறேன். செலக்ட் சேலரி டென்ஸ் ரேங்க் ஓவர் order by salary descending as dense rank from employees. இப்போ நம்ம டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சேலரிக்கும் வந்து நம்ம ரேங்க் வந்து அசைன் பண்ணுறோம். இந்த கொரி இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா சேலரி டென்ஸ் ரேங்க் வந்து 1 2 3 4 5 ஒவ்வொரு சேலரிக்கும் நம்ம வந்து ரேங்கை வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ நான் சிடி எழுதுவோம். காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் வித் சிடிஇ ஆஸ் ஓப்பன் க்ளோஸ். இப்போ செலக்ட் salary from CTE where dense rank equal to 2 அப்படின்னு போட்டோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம டென்ஸ் ரேங்க் வச்சு இன்டர்வியூவர் வந்து எந்த ஹையஸ்ட் சேலரி எடுக்க சொன்னாலும் சரி நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சேலரியாக இருக்கட்டும், செகண்டு தேர்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். தேர்ட் ஹையஸ்ட் சேலரி ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான மெத்தட். இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எந்த ஹையஸ்ட் சேலரி வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். லாஸ்ட் மெத்தட் 4 சிடி வித் ரோ நம்பர். ரோ நம்பர் வச்சு நம்ம எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி டென்ஸ் ரேங்க் வச்சு எப்படி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நான் டென்ஸ் ரேங்க்கு பதிலாக இதை நான் ரோ நம்பர்னு மாற்றிக்கிறேன். as ரோ நம்பர். இந்த ரோ நம்பரோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் சீக்வன்ஸ் நம்பர் ஃபார் எவ்ரி ரோஸ். ஒவ்வொரு ரோக்குமே ஒரு சீக்வன்ஸான நம்பரை வந்து கொடுக்கும். இப்போ நான் இந்த கொரி செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோக்குமே வந்து ஒரு சீக்வன்ஸ் நம்பர் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. இப்போ வேர் கண்டிஷனை வந்து வேர் ரோ நம்பர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு செகண்ட் ஹையஸ்ட் சேலரி கிடைச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எஸ்கியூஎல் சர்வரில் வந்து 4 ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸை வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸ் வித் சப்கொரி, செகண்ட் டாப் வித் சப்கொரி, தேர்ட் சிடி வித் டென்ஸ் ரேங்க், ஃபோர்த் சிடி வித் ரோ நம்பர். இன்டர்வியூக்கு பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிடி வித் டென்ஸ் ரேங்க் ஆர் சிடி வித் ரோ நம்பர் தான். பிகாஸ் இது வந்து ஃப்ளெக்சிபிள் மற்றும் வந்து ஈஸியாக வந்து இன்டர்வியூக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டெமோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.